தமிழினத்தின் கலாச்சாரத்தை அழிக்கும் முயற்சிகளை முறியடித்து வரும் முதலமைச்சரை அங்கீகரிக்கும் வகையில் தி நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்ற சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு பன்னாட்டு கருத்தரங்கில் சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள வழிவகை செய்வோருக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் அதை மேற்கோள் காட்டி முதலமைச்சரின் அறிவிப்பு வெண்கல கால நாகரிகத்துக்கு பின்னோக்கி சென்று ஆரிய திராவிட கலாச்சார போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சி என தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் கட்டுரை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழினத்தின் பெருமையும் வரலாறும் உலகெங்கும் கொடிகட்டி பறக்கட்டும் என்றும் அமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தான் எந்த கட்சியையும் சாராதவன் என்று ECR வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் சந்துரு வாக்குமூலம் அளித்துள்ளார். தனது உறவினர்கள் அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். வண்டியில் அந்த கொடி மாற்றிருக்கிறது தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. நான் எந்த கட்சியிலையும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அப்பாவும் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணனும் ADMKல தான் இருக்காங்க. எங்கள் மாமா இப்போ ADMKல போஸ்டிங்கில் இருக்கார். ஃபுல் அண்ட் ஃபுல் ADMKல தான் இருக்கார். எங்கள் தாத்தா தாம்பரத்தில். எங்கள் தாத்தா அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கும் போதுலேருந்து எங்கள் தாத்தா எம்ஜிஆர் கிட்ட டிரைவர் இருந்தார். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பேட்டில் இருந்தார். ரீசெண்டாக 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தாத்தா இறந்துட்டார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை வழிமறித்தது ஏன் என்று இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்துரு வாக்குமூலம் அளித்துள்ளார். ஓட்டிட்டு போயிருந்தது அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான். இது சந்தோஷன்ற சொன்னதுனால தான் சொன்னேன். வண்டியில் இடிச்சிட்டாங்க. அந்த இடிச்சதை கூட நான் என் கண்ணால் பார்க்கல. அவர் சொன்னார் அந்த நிமிஷம், இந்த மாதிரி நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த வண்டியை கூட்டிடா அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அவங்களுக்கு நேராக நின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் போகிறோம்னாங்க. சரி, அவர் நான் மடக்கி அவர் காரை மடக்க சொல்லிட்டாரு. நான் மடக்கலைன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடும்னு சொல்லி நான் போய் காரை மடக்கினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ரோட்டில் பிளாக் பண்ணி நிறுத்தினேன். திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக சந்தோஷம்னு சொல்கிறவர் வந்துட்டாரு. அவர் டேரெக்டாக அவங்க ஃப்ளாட் சொல்லியே போயிட்டு இல்லை, நான் உன்னை பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது, வேற காரு, அவங்ககிட்ட நீ சாரி சொல்லிட்டு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்குமெண்ட் ஆச்சு. சாரி சொல்லிட்டு அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன ஆர்குமெண்ட்? நாங்கள் பண்ணலை, நாங்கள் காரை விட்டு இறங்க மாட்டோம், எங்கள் அசோசியேஷன்லேருந்து வருவாங்க அப்படி இப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள பெரிய வாக்குவாதம் காணிட்டே இருந்தது. எங்கள் மாமா வருவாங்க, அவங்க வருவாங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க, இல்லை நான் போலீஸை வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லை, நாங்கள் பண்ண சாரி, நாங்கள் கிளம்புறோம், போலீஸ் வர சொன்னீங்கன்னா என் வண்டி நம்பர் சொல்லுங்கள், எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். காதலர் தினத்தன்று கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அப்போது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்துவதை தவிர்க்க தனது காரில் திமுக கொடியை பொருத்தியதாகவும் சந்துரு தெரிவித்துள்ளார். எனக்கு அந்த கொடியை சந்தோஷம் சார் போட சொன்னார். எதனால் போட சொன்னார்? நான் அந்த காரை வாங்கி என்ன 4 மாதம் ஆகுது சார். அனிஷன்றவர்கிட்ட வாங்கினேன். வண்டியை கொஞ்சம் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் விற்று உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று தரேன். வண்டிக்கான வேலை போயிட்டுருக்கு, அந்த வண்டிக்கான வேலை பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னால், நம்ம கொடைக்கானல் போவோம், பிப்ரவரி மாதம் லவர்ஸ் டே வருது, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம். கொடைக்கானல் போகிறதுனால தான் சார் அந்த வண்டியில் கொடி போஸ்ட் போட்டோம். மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார். ஏன்னா ஒரு கொடி போட, நான் அப்பயுமே சொல்கிறேன், கொடி வேணாண்ணா, எனக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் இது போடுறா என்னைக்கோ ஒரு நாள் தானே, நீ போயிட்டு அவுத்துக்கோ, வெறும் கம்பம் மட்டும் இருக்கட்டும், கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க. கொடி அதனால் அதுக்கு தான் சார் கொடி போட்டோம். ஆண்டுக்கு 4 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்றாலும் வருமான வரிக்கணக்கு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று பட்டய கணக்காளர் சுரேஷ் தரும் விளக்கத்தை கேட்கலாம். 12 லட்சம் வரை விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு, வரி கட்ட வேணாம். ஆனால் 4 லட்சத்துக்கு மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? 4 லட்சத்துக்கு மேலே போகும்போது நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் 4 லட்சம் தான் உங்கள் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ 4 லட்சத்துக்கு மேலே உங்கள் இன்கம் இருக்குது, நீங்கள் சேலரினா 4,75,000 வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். சேலரி கிளாஸ்னா சேலரியில் பிஸ்னஸ் மேனாக இருந்ததுன்னா 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸும் 0, வருமான வரி தாக்கலும் வேண்டாம். நீங்கள் 4 லட்சம் மேலே போச்சுன்னா 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி தாக்கல் செய்யணும், ஆனால் வரி 0. நீங்கள் உங்கள் எம்ப்ளாயரும் அவங்க டேக்ஸை பிடிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் பிஸ்னஸ் பர்சனுக்கு வேறு ஏதாவது நமக்கு வரி பிடித்தம் பண்ணியிருந்தானே அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நம்ம கையை விட்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவாக என்ன ஒரு கேள்வி எழுன்னா, 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம், ஆனால் ஏன் நம்ம அதை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம 140 கோடி மக்கள் நம்ம இருக்கோம் பாப்புலேஷன். ஆனால் வருமான வரி தாக்கல் செய்கிறவங்க ரொம்ப கம்மி.
ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த ஒரு தாக்கல் செய்யறதான் ஒரு ட்ராக் வரும் சிஸ்டம்ல, அவங்க சிஸ்டம்குள்ள வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து இந்த அப்படியே 12 லட்சம் வரைக்கும் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா சடனாக நம்ம வரி தாக்கல் செய்கிறவங்களோட இதுவே தடால்னு குறைஞ்சு போயிடும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பில்டு பண்ணிருக்கோம். இவ்வளோ பேர் ஒரு 7 கோடி பேர் வருமான வரி தாக்கல் செய்யறதே ரொம்ப கஷ்டப்பட்டு பில்டு பண்ணிருக்கோம். அதை நம்ம ஓவர் நைட்ல நம்ம இது பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ட்ராக்கிங் மெக்கானிசம் நம்ம உலக லெவலில் நம்ம சொல்லும்போது எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் வருமான வரி தாக்கல் செய்யலாம் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பல விஷயங்கள் வந்து ஒரு கண்ட்ரியை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் வருமான தாக்கல் செய்கிறாங்க, இல்லை 50,000 பேர் தான் தாக்கல் செய்யறாங்க நம்ம சொல்ல முடியாது. 4 லட்சத்து வரைக்கும் கொண்டு போனதே நிறைய பேர் அந்த வரி தாக்கல் செய்யறது தான் விலகி போயிடுவாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரை நாளையுடன் நிறைவடையும் நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மறைவுக்கு பின்னர் ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இடைத்தேர்தலை அதிமுக, பாஜக, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக, நாம் தமிழர் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் VC சந்திரகுமாரும், நாம் தமிழர் சார்பில் சீதாலட்சுமியும் போட்டியிடுகின்றனர். இடைத்தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடையும் நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். சம்பத் நகர், உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற அவர் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களிடையே வாக்கு சேகரித்தார். அதேபோன்று நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியும் வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் வாக்கு சேகரித்தார். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே உள்ள தேவாலயத்திற்கு முன்பு திமுக வேட்பாளரை ஆதரித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் பரப்புரையில் ஈடுபட்டனர். அப்போது சீமான் பற்றிய அவதூறாக புகைப்படம் அச்சிட்டு துண்டு பிரசுரம் வழங்கியதாக தெரிகிறது. இதனை அறிந்து அங்கு திரண்ட நாம் தமிழர் கட்சியினர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மீது தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். என்ன ஆச்சு சந்திரன்? தான் எந்த கட்சியையும் சாராதவன் என்று ECR வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் சந்துரு வாக்குமூலம் அளித்துள்ளார். தனது உறவினர்கள் அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். வண்டியில் அந்த கொடி மாற்றிருக்கிறது தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. நான் வந்து எந்த கட்சியிலையும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அப்பாவும் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணனும் ADMKல தான் இருக்காங்க. எங்கள் மாமா இப்போ வந்து ADMKல போஸ்டிங்கில் இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ADMKல தான் இருக்காரு. எங்கள் தாத்தா வந்து தாம்பரத்தில். எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிக்கும் போதுலேருந்து எங்கள் தாத்தா வந்து எம்ஜிஆர் கிட்ட டிரைவர் இருந்தார். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பேட்டில் இருந்தார். ரீசெண்டாக 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தாத்தா இறந்துட்டார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை வழிமறித்தது ஏன் என்று இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்துரு வாக்குமூலம் அளித்துள்ளார். ஓட்டிட்டு போயிருந்தது அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான். இது வந்து சந்தோஷ்ன்ற சொன்னதுனால தான் சொன்னேன். வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த இடிச்சதை கூட நான் என் கண்ணால் பார்க்கல. அவர் சொன்னார் அந்த நிமிஷம், இந்த மாதிரி வண்டியில் நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த வண்டியை கூட்டிடா அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அவங்களுக்கு நேராக நின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் போகிறோம்னாங்க. சரி, அவர் நான் மடக்கி அவர் காரை மடக்க சொல்லிட்டாரு. நான் மடக்கலைன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடும்னு சொல்லி நான் போய் காரை மடக்கினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ரோட்டில் பிளாக் பண்ணி நிறுத்தினேன். திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக சந்தோஷ்னு சொல்கிறவர் வந்துட்டாரு. அவர் டேரெக்டாக அவங்க ஃப்ளாட் சொல்லியே போயிட்டு இல்லை, நான் உன்னை பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது, வேற காரு, அவங்ககிட்ட நீ சாரி சொல்லிட்டு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்குமெண்ட் ஆச்சு, சாரி சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன ஆர்குமெண்ட், நாங்கள் பண்ணலை, நாங்கள் காரை விட்டு இறங்க மாட்டோம், எங்கள் அசோசியேஷன்லேருந்து வருவாங்க அப்படி இப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள பெரிய வாக்குவாதம் காணிட்டே இருந்தது. எங்கள் மாமா வருவாங்க, அவங்க வருவாங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க, இல்லை நான் போலீஸை வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷ், இல்லை நாங்கள் பண்ண சாரி, நாங்கள் கிளம்புறோம், போலீஸ் வர சொன்னீங்கன்னா என் வண்டி நம்பர் சொல்லுங்கள், எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். காதலர் தினத்தன்று கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அப்போது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்துவதை தவிர்க்க தனது காரில் திமுக கொடியை பொருத்தியதாகவும் சந்துரு தெரிவித்துள்ளார். எனக்கு வந்து அந்த கொடியை வந்து சந்தோஷம் சார் போட சொன்னார். எதனால் போட சொன்னார், நான் அந்த காரை வாங்கி என்ன 4 மாதம் ஆகுது சார். அனிஷன்றவர்கிட்ட இருந்து வாங்கினேன். வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் விற்று உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று தரேன். வண்டிக்கான வேலை போயிட்டுருக்கு, அந்த வண்டிக்கான வேலை பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னால், நம்ம வந்து கொடைக்கானல் போவோம்,
பிப்ரவரி மாதம் லவ்வர்ஸ் டே வருது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம். கொடைக்கானல் போகிறதுனால தான் சார் அந்த வண்டியில் வந்து கொடி போஸ்ட் போட்டோம். மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார். ஏன்னா ஒரு கொடி போடு, நான் அப்பயுமே சொல்கிறேன் கொடி வேணாண்ணா, எனக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் எது போடுறா என்னைக்கோ ஒரு நாள் தானே, நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ, வெறும் கம்பம் மட்டும் இருக்கட்டும், கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க. கொடி அதனால் அதுக்கு தான் சார் கொடி போட்டோம். ஆண்டுக்கு 4 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்றாலும் வருமான வரிக்கணக்கு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று பட்டய கணக்காளர் சுரேஷ் தரும் விளக்கத்தை கேட்கலாம். 12 லட்சம் வரை விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு, வரி கட்ட வேணாம். ஆனால் 4 லட்சத்துக்கு மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? 4 லட்சத்துக்கு மேலே போகும்போது நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் 4 லட்சம் தான் உங்கள் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ 4 லட்சத்துக்கு மேலே உங்கள் இன்கம் இருக்குது, நீங்கள் சேலரினா 4,75,000 வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். சேலரி கிளாஸ்னா சேலரியில் பிஸ்னஸ் மேனாக இருந்ததுன்னா 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸும் ஜீரோ, வருமான வரி தாக்கலும் வேண்டாம். நீங்கள் 4 லட்சம் மேலே போச்சுன்னா 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி தாக்கல் செய்யணும், ஆனால் வரி ஜீரோ. நீங்கள் உங்கள் எம்ப்ளாயரும் அவங்க டேக்ஸை பிடிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் பிஸ்னஸ் பர்சனுக்கு வேறு ஏதாவது நமக்கு வரி பிடித்தம் பண்ணியிருந்தானே அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நம்ம கையை விட்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவாக என்ன ஒரு கேள்வி எழுன்னா, 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம், ஆனால் ஏன் வந்து நம்ம அதை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம வந்து 140 கோடி மக்கள் நம்ம இருக்கோம் பாப்புலேஷன். ஆனால் வருமான வரி தாக்கல் செய்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த ஒரு தாக்கல் செய்யறதான் ஒரு ட்ராக் வரும் சிஸ்டம்ல, அவங்க சிஸ்டம்குள்ளே வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து இந்த அப்படியே 12 லட்சம் வரைக்கும் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா சடனாக நம்ம வரி தாக்கல் செய்கிறவங்களோட இதுவே தடால்னு குறைஞ்சி போயிடும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பில்டு பண்ணிருக்கோம். இவ்வளோ பேர் ஒரு 7 கோடி பேர் வருமான வரி தாக்கல் செய்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு பில்டு பண்ணிருக்கோம். அதை நம்ம ஓவர் நைட்டில் நம்ம இது பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ட்ராக்கிங் மெக்கானிசம் நம்ம உலக லெவலில் நம்ம சொல்லும்போது எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் வருமான வரி தாக்கல் செய்யலாம் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பல விஷயங்களில் வந்து ஒரு கண்ட்ரியை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் வருமானம் தாக்கல் செய்கிறாங்க, இல்லை 50,000 பேர் தான் தாக்கல் செய்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. 4 லட்சத்து வரைக்கும் கொண்டு போனதே நிறைய பேர் அந்த வரி தாக்கல் செய்யறது தான் விலகி போயிடுவாங்க. உலகமே பரபரப்பாக விவாதித்து வரும் செயற்கை நுண்ணறிவுத்துறை மேம்பாட்டுக்காக மத்திய பட்ஜெட்டில் கடந்த முறையை காட்டிலும் 260% நிதி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.